அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல்லு நப்சின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் பிறப்பென்பது வைத்திருந்தான் அப்படின்னா இறப்பென்பதையும் கண்டிப்பாக நம்மளுக்காக வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த இறப்பை ஒரு மனிதனுக்கு கொடுத்தான் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பெருமளவில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில தான் இருப்பாங்க. அதனால் இறைவனையே வஞ்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இறந்தவங்க திரும்ப உயிரோட வரமாட்டாங்களா அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் தான் இருப்பாங்க. பனி இஸ்ரவேலர்களில் ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இறைவன்கிட்ட தொழுதுட்டு, யா அல்லாஹ், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் இறந்து போனவங்களில் அவங்கள எழுப்பி அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு காட்டு அப்படின்னு தொழுதுட்டு கபிரிஸ்தானுக்கு போவாங்க. அப்படி போகும்போது அதே மாதிரி இறைவனுடைய கட்டளை கிணங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க. அப்போ 2 பேருமே அவங்களுடைய நிலையை பதிவு செய்வாங்க. பதிவு செய்யும்போது 2 பேருமே அந்த திரும்படி அந்த மண்ணறைக்குள்ளே நுழையும் போது சொல்லுவாங்க, எங்களை ஏன் எழுப்புனீங்க, திரும்ப நாங்கள் மரணத்தை சுவைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்வாங்க. அப்போ நல்லவர்களானாலும் கெட்டவர்களானாலும் இந்த உலகத்தில் ஒரு தடவை மரணத்தினுடைய சுவையை அனுபவிப்பதுங்கிறது பெரும் ஒரு சவாலாக தான் இருக்குது. அப்படி தானே? அதை நம்ம மனதில் பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு மனிதனும் நிலையான வாழ்வென்பதை வாழ முடியாது. இந்த உலகத்தில் மறுமையில் தான் நிலையான வாழ்வென்பது நமக்கு இருக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்துருவாங்க. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க தாங்க முடியாத துன்பத்தில் இருப்பாங்க. இருக்கும்போது அப்போ அந்த வீட்டில் யாருமே அவங்களுக்கு சமாதானப்படுத்தினாலும் யாருமே சமாதானம் ஆகாத நிலையில் இருக்காங்க. இப்போ இது ஒரு 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 அறிஞருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனேக்கு அந்த அறிஞர் அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி இறந்தவங்க எப்படியாவது உயிர் பெற்று வந்துடணும், நீங்கள் அதுக்கு என்ன சொன்னாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுதோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, நீங்கள் இறப்பு யார் வீட்டில் இல்லாமல் இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஆனால் இவங்க எல்லா வீட்டுக்கும் போவாங்க. ஒருத்தவங்க அம்மா இல்லைம்பாங்க, ஒருத்தவங்க அத்தா இல்லைம்பாங்க, ஒருத்தவங்க நன்னி இல்லைம்பாங்க, இன்னொருத்தவங்க நன்னா இல்லைம்பாங்க, சகோதரர் புள்ள, இப்படி சொல்லிக்கிட்டே தான் போவாங்க. அப்போ யார் வீடும் அப்படி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிஞர்கிட்ட சொல்லுவாங்க, இதுதான் யதார்த்தம், யாரையும் நம்ம தேட முடியாது, எல்லாரும் இதை அனுபவித்து தான் ஆகணும்னு அவங்களுக்கு சமாதானப்படுத்துவாங்க. சரிங்களா? இதை நாமளே சொல்லி நம்மளுடைய மனதை சமாதானப்படுத்தணும். மார்க்கத்துக்கு விரோதமான எந்த ஒரு செயல்லையும் நாம் ஈடுபடக்கூடாது. பிற மதத்துக்கு ஒப்பா யார் நடப்பானோ அவர்களை சார்ந்தவனே.